துலா ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முதல்ல கவனம் வேணும். கடந்த 4-5 வருஷமா உடம்பு ஆரோக்கியத்துல படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க. நிறைய பேருக்கு சர்ஜரி பண்ணியிருப்பீங்க. இடம் மாறுதல் வரும். அது வேலையில இருந்தாலும் சரி, தொழில இருந்தாலும் சரி, நீங்க வாயை கட்டணும். முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டணும்னா பேசுறது மட்டும் இல்ல, சாப்பிட்றது கூட நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். சுத்தமான உணவுகளை எடுத்துக்கணும். கண்ட இடத்துல கையேந்தி பவனில் சாப்பிட்டேன் சார், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், உடம்பு கெட்டு போயிடும். ஏற்கனவே உங்களுக்கு தான் குடல் பிரச்சனை, வயிறு, நரம்பு, பேக் பெயின், காலு, முட்டி வலி அப்படின்னு என்ன சார் எல்லா பார்ட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க சார். கண்டகச்சனி, அஷ்டம சனி, 7.5 சனி, சனியில் எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் பார்த்துட்டீங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானம் வரப்போகுது. வீடு கட்டலாமா? கட்டலாம். நிலம் வாங்கலாமா? நான் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? நான் வெளியூரில் இருக்கேனே அப்படின்னா, வெளியூரில் இருக்கிறவங்க யாரையாவது ஒருத்தரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது பொறுமை வேணும். நான் அவனை நம்பினேன் சார், இவனை நம்பினேன் சார்னா அந்த நிலத்தை அவன் பேரில் எழுதிக்குவான். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பேரில் பேங்க்கில் போய் பணத்தை போட்டு வாப்பா அப்படின்னா, அவர் பேரும் பாலகிருஷ்ணன் தான். அவர் பேர் அவருக்கு போட்டுக்கிட்டார். அப்போது என்னுடைய அக்கௌண்ட்டில் அது ரிஃப்ளெக்ஷன் ஆச்சான்னு பார்க்கணும். நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், நான் யாரை நம்பி போடுவேன் அப்படின்னா, அந்த டெனன்ட்ஸ் கூட அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பண்ணும்போது அந்த சொத்துக்களை நீங்கள் நேரடியாக பராமரிக்க முடியுமா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை உபயோகிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு செய்யுங்க. இதை எல்லாத்த விட திருமணம் நடக்காதவங்க அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். குரு உங்களுக்கு மிதுனத்தில் இருந்தாலும் நல்லா இருக்கும், கடகத்தில் வந்தாலும் நல்லா இருக்கும். சார் கடகத்தில் வந்தால் குரு பார்வை இல்லாமல் போயிடுதே சார். குடும்ப வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு 5ஆம் பார்வையாக பார்ப்பார்.